வணக்கம். நான் பேச வந்துள்ள தலைப்பு பசுமையும் பாரம்பரியம். பசுமையான மர பண்பால் பண்பாடு போற்ற சிறப்பால் தமிழ் மீது கொண்ட விருப்பால் அறுப்புப்பால் மீதுள்ள ஈர்ப்பால் பொருட்பால் கிடைத்த மழைப்பால் இன்பத்தின் பால் நடக்கும் உள்ளன்பால் நாவும் இனிக்கட்டும் கரும்பால் புவியெங்கும் ஒழுக்கட்டும் தமிழ்பால் இணைப்பால் இருக்கிற குவிப்பால் வரவேற்கிறேன் அனைவரும் எனது அன்பால். பசுமையும் பாரம்பரியம். 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும், நல்ல முத்துச்சுடர் போலே நிலாவெளி முன்பு வர வேண்டும், அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்றான் சித்தம். மகிழ்ந்தவே நன்றாயிரந்தென்றால் வர வேண்டும் என்றார் பாரதி. இந்த கவிதை ஒன்றே போதும் எம் நாட்டின் பசுமையும் பாரம்பரியம் பற்றி தெரிந்து கொள். நெல்லின்றி உணவில்லை, உணவின்றி உயிரில்லை, உயிரின்றி உலகமே இல்லை, உலகமே இன்றி உலகாளும் மன்னன் எல்லாம் நெல்லுக்குள் அடங்கும், நெல்லுக்குள் மன்னனே அடங்கும், எண்ண முடியாத பெருமை சார் நெல்லு போல் வாழு என மன்னனுக்கு வாழ்த்துரைத்த அவ்வையின் வழி வந்தது எம் பாரம்பரியம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.